ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் சீசன் 7ஓட டைட்டில் வினராக வந்துட்டு ஒரு டைம் ஒரு 3-4 வாரம் பார்த்தீங்கன்னா பிரதீப் தாங்க கன்ஃபார்ம்ங்க, அவரெலாம் அடிச்சுக்க யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருந்தது எல்லாரோட மத்தியிலையும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் நாமினேஷன்ஸ்குள்ளே வராமல் இருக்கும்போதே ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பத்தை அழகாக யூஸ் பண்ணி எல்லாருமே சேர்ந்து வெளியே அனுப்பிச்சாங்க. நம்மளாம் என்ன நினச்சிட்டு புள்ளிகாங் மட்டும்தான் காரணம்னு கிடையாது. புள்ளிகாங்க காரணம், புள்ளிகாங்கோட தலைவராக இருக்கிற நம்ம கமலஹாசன் அவர்கள் காரணம், அதுக்கப்புறம் பிக் பாஸ் டீமும் காரணம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஓவரால் இந்த பிக் பாஸ் முடியும் போது தெளிவாக தெரியுது, இது எல்லாமே மாயாவை வின் பண்ண வைக்கிறதுக்காக திட்டமிட்ட சதி. ஃபஸ்ட்டு மாயா வின் பண்ண வைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருந்தார், அது யாருன்னா பிரதீப். அதனால் சான்ஸ் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க, டப்பால்னு சான்ஸ் கிடச்சி தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இடைஞ்சலாக இருக்கிறது நம்ம அர்ச்சனாவை கமலஹாசன் அவர்கள் டார்கெட் பண்ணுற விஷயங்களை நீங்கள் பார்த்தாவே கிளியர் கட்டாக தெரியும். நேற்று வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அவ்வளோ பேச்சு பேசுகிறார். வைல்ட் கார்டு என்ட்ரி அப்புறம் எதுக்கு வந்து இவங்க வைக்கிறாங்க? இது சீசன் 1லேருந்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் என்னமோ வந்துட்டு வைல்ட் கார்டு என்ட்ரி ஃபஸ்ட்டு, அதாவது அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் இருக்குது, என்னென்னமோ பேசுகிறாரு. ஏன்பா அதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் அனுப்பிச்சி விட்றீங்க? என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இந்த பூர்ணிமா இந்த 16 லட்சத்தை எடுத்ததுக்கப்புறமா அவங்க ரசிகர்கள் ஒரு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் பிஆர் டீம் வச்சுருந்தாங்க. ஏன்னா அதை வந்து அவங்களே வந்து வெளிப்படையாக ஒரு இடத்துல ஒத்துக்கிட்டாங்க. அவங்க போயிட்டு பிரதீப்பை நோண்டுறாங்க பாருங்கள், அவ்வளோ நோண்டுறாங்க. அவர் மன வளர்ச்சி ரொம்ப டென்ஷன் ஆகிறார். அவரு என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு, ஒன்றும் முடியல. அதனால் லாஸ்ட் டைம் கூட வந்துட்டு நான் சொல்ல விடான்னு பார்க்குறேன், பூர்ணிமாவோட அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தாலா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடங்கினாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து பிரதீப்பை வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நான் பாடு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல. என்னென்னா, இந்த பக்கமே வர வேண்டாம்னா இருந்தேன், யூடியூப்பில் சில வீடியோஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதை மட்டும் சொல்லிட்டு போயிடலான்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் இன் சிம்பிளை போட்டிருக்காப்புல. நீங்கள் அசிங்கப்படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு வரட்டா மாமே ட்ருன்னு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு, அது மாசான வீடியோ. இது வந்து நம்ம ராதாரவி சார் ஒரு சாமியார் வேஷம் போட்டு உட்காந்துருப்பார், லைனில் எல்லோரும் வருவாங்க. இவர் வந்து இங்கேருந்து லைனில் வாங்கல் வாழ்க வளமுடன் சொல்லிகிட்டே இருப்பார். ஒருத்தர் மட்டும் க்யூ விட்டு வருவார். அப்போ வந்துட்டு அந்த வார்த்தை இருக்குல்ல, தா, அந்த வார்த்தையை சொல்லி க்யூவில் வாடா அப்படின்வார். அதுக்கப்புறமா சாமி சாரான்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த வீடியோவை ஷேர் பண்ணி பிபி ஃபேன்ஸோட கமெண்ட்ஸுக்கு வந்துட்டு வாழ்க வளமுடன் சொன்ன மாதிரி, அப்புறம் ஹேடர்ஸோட கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த வார்த்தையை வந்து ரிப்ளை கொடுக்குற மாதிரி, அதுக்கப்புறமா அவரே ரியலைஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா நம்மளை வந்து எதிர்த்த பழைய எதிர்கள் இப்போ நம்ம படையிலே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி அதை வந்து போட்டிருக்காப்புல. சூப்பராக இருக்குது. ஸோ சரியான மாசான இதுக்கப்புறமா அவர் ட்வீட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனால் ரொம்ப ஓவராக வந்துட்டு அவர் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அவர் வெளியே அனுப்பிச்சு அவரோட சேலரியிலேருந்து அவரோட கனவுலேருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு தும்சம் பண்ணாங்க. இப்போ என்னடானா அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்து நிம்மதியாக இருக்கார். அவரை போய் நோண்டிக்கின்னு நீங்கள் அன்றைக்கினும் அவ்வளோ பேச்சு பேசுனீங்க, இப்போ 16 லட்சத்து எங்கள் பூர்ணிமா நாயகி பூர்ணிமா அவங்க தான் எடுத்திருக்காங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க? என்னென்னமோ அசிங்கசமாக பேசுறது, என்னத்தான் சொல்கிறது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கடைசியாக பிரதீப்போட இந்த விஷயங்கள் மாசான ஒரு பதில் சூப்பராக இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நீங்கள் வந்துட்டு பிரதீப்பை வந்து ரசிக்கிறீங்களா? பிரதீப்போட ஃபேனாக இருக்கீங்களா? இல்லை சார், நான் முதல்ல வந்து பிரதீப்போட ஃபேனாக இருந்தேன், இப்போ வந்து இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.